இனிய தமிழ் இசை நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். இன்றைய தலைப்பு பிராப்தம். பிராப்தம் என்றால் என்ன? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எனது நண்பர் ஒருவர் இருந்தார். அவருடைய தந்தை தன்னுடைய நண்பர், மதுரையில் இருக்கிற நண்பர் இருவரும் தங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவருடைய பையன் ஒரு அரசு வங்கியிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார் மதுரையிலே. அவர்கள் இருவரும் ஜாதகத்தை பார்க்கிற பொழுது அது சாதகமாக இல்லை. அடுத்ததாக அவருடைய பெண், மிக செல்வாக்காக வளர்த்த அந்த பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக அவருடைய நண்பருடைய பையனை பார்த்தார். அந்த பையனும் ஒரு கம்பெனியிலே வேலைக்கு சேர்ந்தார், ஒரு பட்டதாரி. ஆனால் வேலை நிரந்தரமாக்கப்படவில்லை. இந்த நிலையிலே அந்த பெண்ணுடைய அப்பா அவசரப்பட்டு உடனடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவரது நண்பரிடம் அவர் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது என் நண்பருடைய தந்தை அவரிடம் சொன்னார்கள், நீங்கள் முதலில் அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்து கொள்ளட்டும், அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு உறவு ஏற்பட்டும், பின் நாம் திருமணத்தை செய்து கொள்ளலாம். ஒருவர் பார்க்காமல் நாம் இருவரும் ஒரு தீர்மானத்திற்கு வந்தால் சரியாக இருக்காது என்று அவர் சொன்னார்கள். அவருடைய நண்பர் உடைய சொல்லை கேட்டுக்கொண்ட அவருடைய நண்பர், சரி அப்படியே உங்களுடைய பையனை அனுப்புங்கள், என் பெண்ணும் அவர்களும் ஒரு இடத்துல சந்தித்து பேசிக்கொள்ளட்டும், அவர்களுக்கு சரியாக இருந்தால் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி அந்த பையன் மதுரையில் இருக்கிற அந்த பெண் வீட்டிற்கு சென்றான். அவன் செல்லும்போது அங்கு அருகில் இருந்த தன்னுடைய அக்காவையும் மாமாவையும் அழைத்து கொண்டு சென்றான். நண்பர் என்ற முறையில் என்னையும் அழைத்து சென்றான். அது சரியாக இருக்காது என்று சொன்னாலும் அவன் அதை கேட்கவில்லை. என்னை அவன் கண்டிப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று, அவன் கட்டாயம் அழைத்து செல்ல வேண்டும் என்று என்னை அழைத்து சென்றான். நான் ஒரு பார்வையாளராக அங்கிருந்தேன். அந்த பெண் மிகவும் செல்வாக்காக இருந்ததனாலே அது அந்த தனக்கு திருமணம் செய்து கொள்ள பையன் தான் வந்திருக்கார் என்ற முறையில் கை குலுக்கி வரவேற்று அவனுடன் தோளோடு தோள் போட்டுக்கொண்டு தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றான். நான் பார்வையாளராக வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். உள்ளே சென்றவன் அந்த பெண் அவனிடத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்று அவனிடம் கேட்க, இவன் எனக்கு திருக்குறள் பிடிக்கும், எனக்கு திருஞான சம்பந்தரை பற்றி பிடிக்கும் என்றெல்லாம் பேசினான். ஆனால் அந்த பெண்ணும் அவள் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவள் படிப்பு முடித்துவிட்டு இன்றைக்கு திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவள் எனக்கு சினிமா மிகவும் பிடிக்கும், ஒரு சினிமாவிற்கு எனக்கு 300 ரூபாய் செலவாகும் என்று அவள் சொன்னாள். அதற்கு இவன் பைத்தியக்காரன் சொல்லியிருக்கிறான், எனக்கு சம்பளமே அவ்வளவு இல்லையே என்று சொல்லியிருக்கிறான். எனவே அந்த இருவரும் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய விருப்பமும் இவனுடைய விருப்பமும் சற்று ஏறுமாறாக இருந்தது. இறுதியிலே இவர்கள் இருவரும் வந்து சொன்னார்கள், எங்களுடைய விருப்பங்கள் மாறுபட்டிருக்கின்றன, எங்களுடைய கல்யாணம் நடந்தால் அது சரிப்பட்டு வராது என்று அவர்கள் கூறினார்கள். உடனே அவருடைய தாய் அந்த இடத்துல வந்தவள் கேட்டால், என்ன உங்களுக்குள்ளே பிடிக்காமல் இருக்குதுன்னு சொன்னார். இவன் ஒரு கட்டுப்பெட்டி ஆகினாலே ஒரு கர்நாடகம், அதனாலே அவன் சொன்னான், எனக்கும் அந்த பெண்ணுடைய விருப்பத்திற்கும் சரியாக இல்லை, எனவே அவளே என்னை வேண்டாம் என்று சொல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அந்த பெண்ணும் அப்படியிலே அவரும் எனக்கு எனக்கு பிடிக்கவில்லை என்று அவரும் சொல்கிறார் என்று சொன்னார்கள். இருந்தாலும் இதனுடைய முடிவு ஒன்றுதானே, இருவருடைய விருப்பங்களும் சரியாக வரவில்லை. அப்பொழுது அந்த பெண்ணுடைய அம்மா வந்து சொன்னார்கள், அப்பா இதெல்லாம் அமைய வேண்டும் என்றால் இது திருமணம் எல்லாம் அது நீங்கள் ஒருவரும் முடிவு செய்து கொள்வதல்ல, அது இறைவன் முடிவு செய்து கொள்ள வேண்டியது. இதைத்தான் நம்முடைய குடும்பங்களில் பிராப்தம் என்று சொல்வார்கள். எங்களை பொறுத்தவரையில் உன்னை போல் இருக்கிற நல்ல குணவானான பையனை எங்களுக்கு மருமகனாக ஏற்றுக்கொள்ள பிராப்தம் இல்லை போல் இருக்கிறது, இதுதான் இறைவனுடைய செயல் என்று சொல்லி பிராப்தம் என்று சொன்னார்கள். எனக்கு தோன்றியது, பிராப்தம் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும் அல்லவா? நேயர்களே, சொல்லுங்கள், பிராப்தம் என்றால் என்ன? நன்றி, வணக்கம்.